ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா எடிஃபை. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் பாடி சிஸ்டம். லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் பாடி சிஸ்டம்ல பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பாடி லெவல் சிஸ்டம்னால மேடப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒன்னா ஒர்க் ஆகுறனால தான் நம்ம கீப் அஸ் அலைவ் அண்ட் ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல லெவல் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல என்னென்ன சிஸ்டம்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், muscular system, integumentary system, excretory system, reproductive system, circulatory system, respiratory system, skeletal system, immune system, nervous system, endocrine system. இப்போ ஃபர்ஸ்ட் digestive system. Digestive systemனா என்னன்னு பார்க்க போறோம். Wait a second. Okay. Digestive system help your body break down food into small parts, so it can use the nutrients for energy growth and repair. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கணும், அது பிரேக் டவுன் ஆகி அந்த ஃபுட் ஸ்மால் பார்ட்ஸுக்குலாம் போகும். ஸோ நமக்கு நியூட்ரியன்ஸ் ஃபார் எனர்ஜிக்கும் growth அண்ட் ரிப்பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லயே மெயின் பார்ட்ஸ்ன்னு இருக்கு. என்னென்ன மெயின் பார்ட்ஸ்னா மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம்னா அது ஃபர்ஸ்ட் மவுத்ல நம்ம ஃபுட் கொடுக்குறோமா, அந்த ஃபுட் என்டர் ஆனதும் நம்ம டீத் மூலயமா சீவ் பண்ணிடுவோம். அப்போ சீவ் பண்ணும் போது சலிவா அந்த ஃபுட் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும்னு சொல்றாங்க மவுத்ல. ஓகேவா? ஸோ ஈசோஃபேகஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபுட் பைப். ஓகேவா? ஃபுட் பைப் எங்க இருக்கு பாருங்க, ஈசோஃபேகஸ். இவங்க தான் ஈசோஃபேகஸ். ஸோ இந்த ஈசோஃபேகஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுட் மவுத்ல இருந்து ஸ்டொமக் அனுப்புவாங்க. இந்த ஸ்டொமக் இந்த ஃபுட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது செமி லிக்விட் ஃபார்மா பிரேக் ஆகிக்கும்னு சொல்றாங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்சார்ப் பண்ணும். நியூட்ரியன்ஸ் எது எது அப்படின்னா விட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே நம்ம பிளட்ல அப்சார்ப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் பொறுத்த வரைக்கும் வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு ஸ்டூல் அந்த வேஸ்ட் எல்லாமே ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மஸ்குலர் சிஸ்டம் நம்ம பாடி மூவ் பண்றதுக்கு, பாய்ஸ்டர் மெயின்டைன் பண்றதுக்கு, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மஸ்குலர்ல பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் 3 டைப்ஸ் இருக்கு. ஸ்கெலிட்டல் மஸ்குல், ஸ்மூத் மஸ்குல், கார்டியாக் மஸ்குல். ஓகேவா? ஸோ இது மூணுமே ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இப்போ ஸ்மூத் மஸ்குல் பொறுத்த வரைக்கும் என்ன, இன்வாலண்டரி மஸ்குல். இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த எங்க இருக்கும்னா ஆர்கன் இன்சைட்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. லைக் எதுனா ஸ்டொமக், இன்டெஸ்டைன் அண்ட் பிளட் வெசல்ஸ், இங்கதான் இது ஃபவுண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இது நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம்னா ஃபுட், ஸோ அது எல்லாமே மூவ் ஆகி பிளட் ஃப்ளோல கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கெலிட்டல் மஸ்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வாலண்டரி மஸ்கிள், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது போன்ஸ் கூட அட்டாச்சா இருக்கும். நம்ம வாக் பண்றதுக்கும், ரைட் பண்றதுக்கு, ரன் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸ் நடக்குதுல்ல. ஸோ இது எல்லாமே இதுதான் நடத்துதுன்னு சொல்றாங்க. இதுதான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க நம்ம மூவ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கார்டியாக் மஸ்கிள். கார்டியாக் மஸ்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட்ல தான் ஃபவுண்ட் ஆயிருக்கும். இது இன்வாலண்டரிலி ஒர்க் இன்வாலண்டரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹார்ட்ல பிளட் பம்ப் ஆகுதுல கண்டினியூஸா. ஸோ அதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது, கார்டியாக் மஸ்கிள் தான். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அண்ட் ஈஸியா இது டயர்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மஸ்குலர் சிஸ்டம்ல. நெக்ஸ்ட் இன்டிகியூமெண்ட்ரி சிஸ்டம். இன்டிகியூமெண்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னா, இது நம்ம ஸ்கின்ல நம்ம பாடி ஜெர்ம்ஸ், இந்த இன்ஜுரிஸ்லாம் ஆகும்ல. ஸோ அதுல இருந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்றது தான் இன்டிகியூமெண்ட்ரி சிஸ்டம்னு சொல்றாங்க. இது நம்ம இப்போ யாராச்சும் டச் பண்ணாலோ ஒரு ஹீட் ஏதாச்சும் நம்ம மேல பட்டாலோ, கோல்ட் ஏதாவது தெரிஞ்சாலோ ஒரு பெயின் ஏதாவது இருந்தாலோ, இதுதான் நம்ம ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஹெல்ப் பண்ணும் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. அண்ட் டெம்பரேச்சரும் இதை கண்ட்ரோல் பண்ணும். வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்றது. இதுதான் இன்டிகியூமெண்ட்ரி சிஸ்டம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்னா, நம்ம பாடியில இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதுல மெயின் ஆர்கன்ஸ் நிறைய இருக்கு. கிட்னி, யுரேட்டர்ஸ், யூரினரி பிளேடர், யுரேத்ரா, அதர் ஆர்கன்ஸ், இன்னும் நிறைய ஆர்கன்ஸும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுனா ஸ்கின், லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஃபர்ஸ்ட் கிட்னி பொறுத்த வரைக்கும்
நம்ம பிளட்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாமே ஃபில்டர் பண்ணும். அப்புறமா வந்து யூரின் வந்து ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து யூரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கிட்னில இருந்து யூரின் கேரி பண்ணும். எதுக்குன்னா எங்க கொண்டு போகும்னா பிளேடாருக்கு வந்து இது கொண்டு போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூரினரி பிளேடர் பொறுத்த வரைக்கும் அந்த யூரின் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். யூரேத்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில இருக்கிற யூரினை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அதர் ஆர்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா ஸ்கின் வந்து நம்ம ஸ்வெட் ஆகுதுல, ஸோ அந்த ஸ்வெட் ஆகுறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். லங்ஸ் பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணும். லார்ஜ் இன்டெஸ்டைன் பொறுத்த வரைக்கும் சாலிட் வேஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டினியூஷன் ஆஃப் லைஃப் பை ப்ரொடியூசிங் ஆஃப் ஸ்பிரிங். ஓகேவா? இதுக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து மெயின் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவரைஸ் இருக்கு. ஓவரைஸ் தான் வந்து கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க ஃபீமேல. அதை வந்து எக் இதெல்லாம். ஓகேவா? ஸோ ஃபீமேல் ஹார்மோன்ஸ்ல வந்து இந்த ஃபீமேல் கேமெட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபெலோப்பியன் டியூப் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக்கு வந்து ஃபியூஷன் நடக்கும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? இதுல வந்து நெக்ஸ்ட் யூட்டிரஸ்ல வந்து அந்த பேபி ஃபீட்டஸ் வந்து டெவலப் ஆகும். வேஜினா பொறுத்த வரைக்கும் அங்கதான் வந்து பர்த் கேனல் வந்து நடக்கும். மென்சுரல் ஃப்ளோலாம் நடக்கும்ல, ஸோ அங்கதான் வந்து பர்த் கேனல் பேசேஜா இருக்கும் வேஜினா அப்படின்னு சொல்றாங்க. மேமரி கிளாண்ட் பொறுத்த வரைக்கும் மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்குன்னா வந்து பேபி வந்து ஃபீட் பண்றதுக்காக ஆஃப்டர் பர்த். ஓகேவா? இது ஆஃப்டர் பர்த்ல வந்து நமக்கு மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மெயின் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. டெஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மேல் ஹார்மோன்ஸ்ல. ஓகேவா? எபிடைடைமீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெர்ம் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்புறமா வாஸ் டிஃபரன்ஸ்னு இருக்குல்ல, அதுல வந்து இந்த ஸ்பெர்ம் எல்லாமே கேரி பண்ணி யுரேத்ரா அண்ட் பெனிஸ்ல இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆக்சசரி கிளாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளூயிட் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பெர்ம் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லயும் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லயும் நடக்கிற மெயின் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஷார்ட்டா சொல்றதுனா. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளட், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் அண்ட் வேஸ்ட் இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த பாடியில. ஸோ இதுல வந்து மெயின் 2 பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்னென்ன பார்ட்ஸ்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம்னு 2 இருக்கு. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மெயின் பார்ட்ஸ் வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்லயே நம்ம ஹார்ட் தானே. ஸோ மெயின் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் வந்து என்னன்னா பிளட் வந்து பம்ப்ஸ் பண்ணும். பிளட் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கேரி பண்ணும். நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் எல்லாமே கேரி பண்ணும். பிளட் வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளட் டியூப் வழியா வந்து நம்ம பிளட்ஸ் எல்லாமே கேரி பண்ணும். ஆர்டரிஸ் வந்து இந்த அவே ஃப்ரம் ஹார்ட்ல வந்து பிளட் எல்லாமே கேரி பண்ணும்னு சொல்றாங்க. வெயின்ஸ் வந்து பேக் டு ஹார்ட் வந்து இப்போ அவே ஃப்ரம் ஹார்ட்ல, ஸோ இது வந்து பேக் டு ஹார்ட்டா வந்து நமக்கு வந்து பிளட் எல்லாமே கேரி பண்ணும்னு சொல்றாங்க. கேபிலரிஸ் பொறுத்த வரைக்கும் டைனி வெசல்ஸா இருக்கும் அண்ட் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கேபிலரிஸ்ல. ஸோ இதுதான் வந்து மெயின் பார்ட்ஸ்: ஹார்ட், பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம பார்ட் ஆஃப் ஒரு பாடியிலே ஒரு பார்ட் இது. ஓகேவா? இது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஃபைட்டிங் இன்ஃபெக்ஷனு, வேஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு அண்ட் ஃப்ளூயிட் பேலன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கு இதுதான் முக்கியமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா வந்து நம்ம பிரீத் பண்றதுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது ஆக்சிஜன் எடுத்துக்கும் அண்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து இதோட வேலை. ஸோ மெயின் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நோஸ் அண்ட் நாசல் கேவிட்டி, சைனசஸ் இது எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உள்ள ஹேர் வந்து என்டர் ஆகும் அங்கதான். ஸோ லாரிங்ஸ் இதுதான் வந்து வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்பீக் பண்றதுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ராக்கியா பொறுத்த வரைக்கும் இது வந்து
ஏர் வந்து லங்ஸுக்கு வந்து கேரி பண்றது இந்த ட்ராக்கியா தான். பிரான்ச்சி பொறுத்த வரைக்கும் 2 டியூப்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம லங்ஸுக்கு வந்து உள்ள கொண்டு போறதுக்கு இதுதான். என்டர் ஆகுற இதுவே பிரான்ச்சி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்கன் வந்து பிரீத் ஆகுறதுக்கு இதுதான் மெயினான ரீசனே. ஓகேவா? ஆல்வியோலி பொறுத்த வரைக்கும் இதுதான் டைனி ஹேர் சாக்ஸா இருக்கும். நம்ம கேஸ் எல்லாமே வந்து இதுல தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஹேப்பனே இதுல தான் ஆகும் ஆல்வியோலில. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரியில வந்து மெயின் பார்ட்ஸ் இவங்க தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பாடிக்கு வந்து ஒரு ஷேப் அண்ட் சப்போர்ட் இதுதான் தருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி வந்து இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுது. எதுலன்னா டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ல இருந்து இதுதான் நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. நர்வியஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நர்வியஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணும் எல்லா பாடி ஆக்டிவிட்டிஸும். மெயின் பார்ட்ஸ் அதுல என்னன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட்ஸ், நர்வ்ஸ், சென்ஸ் ஆர்கன். பிரெயின் பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் த பாடி எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இதுதான். ஓகேவா? ஸ்பைனல் கார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெயினும் பாடியும் வந்து இதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். நர்வியஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுதான் மெசேஜஸ் எல்லாமே கேரி பண்ணும். சென்ஸ் ஆர்கன்லாம் வந்து இந்த ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங்கு அண்ட் ஸ்கின் இது எல்லாமே வந்து சென்ஸ் ஆர்கன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நம்ம பாடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணும் யூசிங் ஹார்மோன். அதான் வந்து கெமிக்கல் மெசேஞ்சஸா இதுதான் இருக்கும். மெயின் கிளாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைப்போதலமஸ், பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, பாராதைராய்டு கிளாண்டு, தைமஸ், அட்ரினல் கிளாண்டு இது எல்லாமே வந்து இதோட மெயின் கிளாண்ட்ஸ். எண்டோக்ரைன் சிஸ்டமோட மெயின் கிளாண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வந்து பிஃபார்ம் டிஃபார்ம் சிலபஸ் படி 1 by 1 போகும். ஸோ இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே புரியுது. ஹெச்ஏபி. ஸோ பிஃபார்ம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட சிலபஸ் படி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.